வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். முதலமைச்சரின் உறுதிமொழியை ஏற்க மறுத்த பிஆர்டிசி ஊழியர்கள் 3வது நாள் தொடர் வேலைநிறுத்த போராட்டம். புதுச்சேரி மாவட்ட சாலை பாதுகாப்பு கமிட்டி ஆலோசனை கூட்டம், அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்பு. ஒரு மாதத்திற்குள் தலித் அமைச்சரை நியமிக்க வேண்டும், ஒருங்கிணைந்த ஆதி திராவிடர் இயக்கங்களின் கூட்டமைப்பு வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் இந்நிதியாண்டில் இதுவரை மொத்தம் 3,61,61,085 ரூபாய் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் நலிவடைந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களின் மேம்பாட்டிற்காக புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் இந்த நிதியாண்டில் இதுவரை மொத்தம் 3,61,61,085 ரூபாய் கீழ்கண்ட நலத்திட்டங்களுக்கு வழங்கப்பட்டது. ஏழை ஆதி திராவிட பழங்குடியின மணமகளுக்கு திருமண உதவி, ஏழை அட்டவணை பழங்குடியின கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிதி உதவி, தொடர் நோயினால் துன்புறுபவர்களுக்கு நிதி உதவி, இலவச வேட்டி சேலைக்கு பதிலாக பணம் வழங்குதல், கலப்பு திருமண நிதி உதவி, ஈமச்சடங்கு செய்ய நிதி உதவி, அட்டவணை வகுப்பினர் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம், பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா, பாரத ரத்னா, ராஜீவ்காந்தி வீடுகட்டும் திட்டம், தீ விபத்து மற்றும் எதிர்பாராத விபத்தில் ஏற்படும் மரணத்திற்கு நிதி உதவி, சுகாதார கழிவறை கட்டுவதற்கான நிதி உதவி, கல்வி மேம்பாடுகள், பயிற்சி மற்றும் சுய தொழில் செய்வதற்கான திட்டம் என இந்த அனைத்தும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் ஒரு திட்டமான கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் 13,000 முதல் குழந்தை மற்றும் 18,000 இரண்டாவது குழந்தை வீதம் மொத்தம் 237 நபர்களுக்கு நிதி உதவியினை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் வழங்கினார். சட்டப்பேரவை தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் சிவா, துறை இயக்குனர் இளங்கோவன், கண்காணிப்பாளர் வேல்முருகன், லெபாஸ் மற்றும் துறை ஊழியர்கள் இந்த நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். புதுச்சேரியில் எய்ட்ஸ் குறித்து நடத்தப்பட்ட விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரியில் எய்ட்ஸ் நோய் குறித்து பொதுமக்கள் மற்றும் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. காந்தி சிலையில் இருந்து தொடங்கிய போட்டியில் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் என இரு பிரிவுகளாக நடத்தப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று ஓடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் ரொக்க பரிசு வழங்கி பாராட்டப்பட்டது. அரசு பேருந்துகளை இயக்காமல் ஊழியர்கள் 3வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகம் பிஆர்டிசி சார்பில் 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன. இங்கு மொத்தமாக 617 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களில் 354 பேர் நிரந்தர ஊழியர்களாகவும் 263 பேர் ஒப்பந்த அடிப்படையிலும் பணிபுரிகின்றனர். இதனிடையே கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் ஒப்பந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததாலும் நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும் நேற்று முன்தினம் முதல் 600க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பேருந்துகளை இயக்காமல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கினர். நேற்று 2வது நாளாக பேருந்துகளை பணிமனைகளில் நிறுத்தி தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி அழைத்ததன் அடிப்படையில் ஊழியர்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னிலையில் சட்டசபையில் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் ஒப்பந்த ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் ஊதிய உயர்வு அளிக்கப்படும் எனவும் நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரையை அமல்படுத்துவது தொடர்பாக பரிசீலிக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி ஊழியர்களிடம் உறுதியளித்தார். ஆனால் முதலமைச்சரின் உறுதிமொழியை ஏற்க மறுத்த ஊழியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்யும் வரை வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்வது என முடிவு செய்தனர். இந்த நிலையில் இன்று 3வது நாளாக ஊழியர்கள் பேருந்துகளை இயக்காமல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அடுத்த கட்ட போராட்ட வடிவை மாற்றும் வகையில் முற்றுகை அல்லது வீதியில் இறங்கி போராடுவது என ஊழியர்கள் முடிவெடுத்துள்ளனர். புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகள் மூலம் செயல்படுத்தப்படும் பணிகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் சாலை பாதுகாப்பினை உறுதி செய்திடவும் புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகள் மூலம் செயல்படுத்தப்படும் சாலை பாதுகாப்பு மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் விதமாகவும்
அதன் பணிகளை மேற்கொள்ள புதுச்சேரி மாவட்ட சாலை பாதுகாப்பு கமிட்டியின் தலைவரும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் தலைமையில் முக்கிய துறைகளான காவல்துறை, பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, நகராட்சி நிர்வாகம், உள்ளாட்சித்துறை, ஸ்மார்ட் சிட்டி நிர்வாகம், கல்வித்துறை, மின்துறை உள்ளிட்ட துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சாலை மேம்பாடு மற்றும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் பணிகள் மற்றும் நடைபெற வேண்டிய பணிகள் குறித்து ஒவ்வொரு துறையாக மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார். கூட்டம் அதிகம் ஏற்படும் உட்சாலை சந்திப்புகளில் ஸ்பீட் பிரேக்கர்களை ஏற்படுத்தி பொதுமக்களுக்கு தெரியும் வகையில் வண்ணம் பூசி ஸ்டிக்கர்களை ஒட்டி பராமரிக்க வேண்டும் என ஆட்சியர் கேட்டுக் கொண்டார். மேலும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் விபத்தின்றி வாகனங்களில் சென்று வர காவல்துறை முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும், சாலை ஓரங்களில் பொதுமக்களுக்கு இடையூறாக வைக்கப்பட்டுள்ள தள்ளுவண்டி கடைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் எனவும், அனுமதியின்றி இயங்கும் கட்டணத்துடன் செயல்படும் இருசக்கர வாகன வண்டிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், ஆட்டோ ஸ்டாண்டுகள் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் சாலை ஓரங்களில் நிறுத்த வேண்டும் எனவும், லாரி உள்ளிட்ட கனரக வாகனங்கள் பள்ளி நேரத்தில் பயணிப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் ஆட்சியர் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். மேலும் கடலூர் சாலைகளில் போக்குவரத்திற்கு இடையூறாக சாலையின் ஓரத்தில் உள்ள மின்கம்பங்களை அகற்றி அதை மாற்று இடத்தில் பொருத்தவும், மரப்பாலம் முதல் படகு குழுமம் வரை உள்ள சாலைகளில் அதிகப்படியான மின்விளக்குகளை ஏற்படுத்தி தர வேண்டியும் கேட்டுக் கொண்டார். மேலும் நேரு வீதியில் அமைந்துள்ள போக்குவரத்து காவல்துறை அலுவலகம் எதிரே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இருசக்கர வாகனங்களை பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாமல் வேறு இடத்தில் நிறுத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் காவல்துறையை கேட்டுக் கொண்டார். மேலும் புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையத்தில் காவல்துறை கட்டுப்பாட்டு அறை விரைவில் அமைக்கவும் வலியுறுத்தினார். மேலும் அரசின் அனுமதி இல்லாமல் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் சாலைகளில் வைக்கப்பட்டுள்ள பேனர்கள் பொதுப்பணித்துறை, காவல்துறை, நகராட்சி நிர்வாகம் ஆகிய துறைகள் இணைந்து அப்புறப்படுத்தும்படியும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை ஆட்சியர் அறிவுறுத்தினார். சாலை பாதுகாப்பு கமிட்டியில் போதுமான நிதி உள்ளதால் அதனை பயன்படுத்தி சாலை மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து துறை அதிகாரிகளையும் ஆட்சியர் கேட்டுக் கொண்டார். புதுச்சேரியில் இயங்கி வரும் சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் உலக இயற்கை பாதுகாப்பு நாள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சென்னை சாய்ராம் கல்வி குழுமத்தின் ஒரு அங்கமாக புதுச்சேரியில் இயங்கி வரும் சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் உலக இயற்கை பாதுகாப்பு நாள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளி வளாகத்தில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து மூலிகை செடிகள் மற்றும் மரக்கன்றுகளை பள்ளியின் முதல்வர் முன்னிலையில் நட்டனர். அதனைத் தொடர்ந்து பள்ளியின் முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இணைந்து மாவட்ட ஆட்சியரான குலோத்துங்கனை சந்தித்து இயற்கை பாதுகாப்பு நாள் குறித்து பேசிய பின்னர் பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகளை நிவர்த்தி செய்ய வடிவமைக்கப்பட்ட சாய்ராமின் நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறித்த உறுதிமொழியை மாவட்ட ஆட்சியர் ஏற்றுக்கொண்டார். மேலும் மரக்கன்றுகளையும் வழங்கினர். பின்னர் வில்லியனூர் வருவாய்த்துறையின் துணை ஆட்சியர் தெற்கு மற்றும் துணை மாவட்ட நீதிபதி குமரன் மற்றும் வில்லியனூர் நகராட்சி ஆணையர் ரவி, புதுச்சேரி காவலர் பயிற்சி பள்ளியின் கண்காணிப்பாளர் ரங்கநாதன் ஆகியோரையும் சந்தித்து சால்வை அணிவித்து கௌரவம் செய்த பின்னர் நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறித்த உறுதிமொழி அட்டைகள் மற்றும் மரக்கன்றுகளை வழங்கினர். மேலும் சமூகத்திற்கு பெரிதும் பாடுபடும் போக்குவரத்து துறை காவலர்களை சந்தித்து அவர்களை கௌரவிக்கும் விதமாக குடை, கையுறை மற்றும் மரக்கன்றுகளை வழங்கினர். பொதுமக்களுக்கு சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை வழங்குமாறு பள்ளி மாணவர்கள் வேண்டிக் கொண்டனர். இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் தாளாளர் சாய் பிரகாஷ், லியோ முத்து ஆலோசனையின் அடிப்படையில் பள்ளியின் முதல்வர் முனைவர் சுதா சிறப்பாக செய்திருந்தார். தியாகிகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள நினைவிடத்தில் பல்வேறு தொழிற்சங்கத்தினர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். கடந்த 1936ஆம் ஆண்டு ஜூலை 30ஆம் தேதியன்று 8 மணி நேர வேலை கேட்டு புதுச்சேரியில் பஞ்சாலை தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் மீது பிரெஞ்சு ராணுவத்தினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் 12 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். மேலும் தொழிலாளர்களின் போராட்டம் காரணமாக 8 மணி நேர வேலையும் உரிமையும் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் ஆசிய கண்டத்திலேயே முதலில் புதுச்சேரி மண்ணில் 8 மணி நேர வேலை செய்யும் உரிமை வழங்கப்பட்டது. தொழிற்சங்கம் அமைக்கும் உரிமை, சம வேலைக்கு சம ஊதியம் பெறப்பட்ட இந்த தினத்தை தியாகிகள் தினமாக தொழிற்சங்கம் சார்பில் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி ஜூலை 30 தியாகிகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள தியாகிகள் நினைவிடம் அலங்கரித்து வைக்கப்பட்டது. ஏஐடியூசி தொழிற்சங்கத்தினர் ஊர்வலமாக வந்து தியாகிகள் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர்.
இதேபோல் பல்வேறு தொழிற்சங்கத்தினர் மற்றும் பஞ்சாலை ஊழியர்கள் தியாகிகள் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். நரம்பை மீனவ கிராமத்தில் மீன்வளத்துறை மூலம் மீன் விற்பனை செய்யும் ஐஸ் பாக்ஸை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் வழங்கினார். புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் மீன் விற்பனையாளர்களுக்கு மீன்களை பதப்படுத்தி விற்பனை செய்வதற்கு விலையில்லா ஐஸ் பெட்டி வழங்கும் நிகழ்ச்சி ஏம்பலம் தொகுதி நரம்பை மீனவர் கிராமத்தில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு நரம்பை கிராமத்தில் உள்ள 63 மீன் விற்பனையாளர்களுக்கு ஐஸ் பெட்டிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை உதவி ஆய்வாளர் கணேசன், பாஸ்கர் மற்றும் அப்பகுதி கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் மீனவ பஞ்சாயத்தை சேர்ந்தவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். பாகூர் தொகுதியில் மேம்பாட்டு பணிகள் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் பாகூர் தொகுதி வாய்க்கால் ஓடை சால்கார்டன் பகுதியில் 3,28,000 ரூபாய் செலவில் குடிநீர் குழாய் அமைத்தல், மதி கிருஷ்ணாபுரம், வேல்நகர், அண்ணாமலையார் நகர், சுள்ளியாங்குப்பம், வெங்கடேசன் நகர் ஆகிய பகுதிகளில் 3,26,000 ரூபாய் செலவில் குடிநீர் குழாய் அமைத்தல், இருளஞ்சந்தை, TR நகர் மற்றும் VOC நகரில் 3,82,000 ரூபாய் செலவில் குடிநீர் குழாய் அமைப்பதற்கான அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை அந்தந்த பகுதிகளில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி வருவாய்த்துறை மற்றும் பொதுப்பணித்துறை சார்பில் 67 லட்சம் ரூபாய் செலவில் பாகூரில் உள்ள பழைய தாலுகா அலுவலகத்தை புதுப்பிக்கவும், பாகூர் வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அதிகாரி அலுவலக கட்டிடம் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து வைத்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம், பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன், துணை தாசில்தார் சதீஷ்குமார் மற்றும் வருவாய் ஆய்வாளர்கள், கிராம நிர்வாக அதிகாரிகள் மற்றும் கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் தவளக்குப்பம் பகுதியில் ஒருங்கிணைந்த ஆதி திராவிடர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாநில ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மணவெளி தொகுதிக்குட்பட்ட பகுதியில் ஒருங்கிணைந்த ஆதி திராவிடர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாநில அளவிலான ஆலோசனைக் கூட்டம் தவளக்குப்பம் தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் ரோக அருள்தாஸ் தலைமையில் பொதுச் செயலாளர் கலைமணி, கௌரவ தலைவர் திருமால், மாவட்ட தலைவர் சுப்பிரமணி, நகர தலைவர் புதுவை சிவகுமார், கொள்கை பரப்பு செயலர் பரமசிவம், நிர்வாக பொதுச் செயலர் போத்திராஜ், மாநில செயலர் மாரியப்பன், அமைப்பாளர் நாகமுத்து, TNP செல்வம், துணைத் தலைவர் தனவேல், செயல் தலைவர் பாபுராஜ், பொன்றோ ஆகியோர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் புதுச்சேரி மாநில அரசுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்களுக்கும் எந்தவிதமான அதிகாரம் இல்லை என்பது கடந்த அரசியல் சாசனம் ஆண்டுகளில் இருந்து தெரிந்த ஒன்றுதான். ஆனால் தற்போது முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி ஒன்றில் மக்களால் தேர்ந்தெடுத்த அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, எல்லாவற்றிற்கும் துணைநிலை ஆளுநருக்கு தான் முழு அதிகாரம் இருக்கிறது என்று கூறி வருகிறார். ஆனால் புதுச்சேரிக்கு எந்த அதிகாரமும் மத்திய அரசால் புதுச்சேரியில் வழங்கப் போவதும் இல்லை. இதனால் போராட்டம் நடத்துவதிலும் எந்த அதிகாரமும் வரப்போவதில்லை. இதற்கு ஒரே வழி தேர்தலை புறக்கணிக்க அனைத்து கட்சிகளும் ஓரணியாக முடிவு செய்ய வேண்டுமே தவிர வேறு வழி இல்லை. இதை பற்றி முடிவு எடுக்க சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டி தீர்மானங்கள் நிறைவேற்றி ஜனாதிபதிக்கு கோப்புகளை அனுப்பி வைக்க வேண்டும். அடுத்த தீர்மானம், புதுச்சேரி சட்டசபையில் இதுவரைக்கும் கண்டிராத ஒரு புதிய நிகழ்வை அரங்கேற்றி வருகின்றனர். 5 தலித் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அதில் ஒரு தலித் அமைச்சர் வழங்குவது மரபு. ஆனால் NR காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் 2 தலித் அமைச்சர்களை நியமித்து அவர்களை எந்த காரணமும் இன்றி வெளியேற்றப்பட்டனர். இப்போது பெரும்பான்மை சமூகமான ஆதி திராவிட மக்களுக்கும் அவர்களுடைய குறைகளை சொல்லக்கூட ஒரு தலித் அமைச்சர் இல்லாதது அம்மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆகையினால் இன்னும் 1 மாதத்திற்குள் ஒரு தலித் அமைச்சரை நியமிக்க வேண்டும். இதன் எதிரொலி 2026 சட்டமன்றத்தில் பிரதிபலிக்க நேரிடும் என்பதை தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தீர்மானம் புதுச்சேரி, காரைக்கால், யானம் உள்ளிட்ட பிராந்தியங்களில் உள்ள ஆதிதிராவிட மக்கள் வசிக்கும் ஒவ்வொரு பகுதிகளிலும் சிறப்பு கூறு நிதி, இந்த ஆண்டிற்கான நிதி 520 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதிலிருந்து மக்களுக்கான சிறப்பு கவனம் செலுத்தி திருமண மண்டபம் அல்லது அதற்கு நிகரான பல்நோக்கு சமுதாய நலக்கூடம் கட்டி கொடுத்து அம்மக்களின் பல்வேறு நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் நடத்தி வறுமையிலிருந்து விடுபடுவார்கள்.
குறிப்பாக மங்களம் தொகுதியில் உள்ள உருவையாறு காலனியில் கடந்த 1974ஆம் ஆண்டில் கவர்னராக இருந்த சேத்திலால் அவர்களால் கட்டப்பட்ட அந்த சமுதாய நலக்கூடம் தற்போது அந்த கட்டிடம் முழுவதும் இடிக்கப்பட்டு தரைமட்டமாக வைக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்தை இந்த நிதியாண்டிலேயே 2 மாடி கொண்ட திருமண மண்டபத்தை கட்டி முடிக்க முதல்வர் தனி கவனம் செலுத்த வேண்டும். அந்த ஊர் மக்களின் வாழ்வாதாரம் இதில் அடங்கியுள்ளது. இதனால் சுற்றியுள்ள 15 கிராம மக்கள் பயனடைவார்கள் என்பதை இதன் மூலம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. முடிவில் கோர்க்காடு புருஷோத்தமன் நன்றி கூறினார். பாகூர் தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 29வது மாநாடு நடைபெற்றது. பாகூர் தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 29வது மாநாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 29வது மாநாடு பாகூர் பகுதியில் உள்ள வசந்தம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதற்கு முன்பாக பாகூர் தூக்குப்பாலம் பகுதியிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கொடிகளை ஏந்தி முழக்கங்களை இட்டு பேரணியாக மண்டபத்திற்கு சென்றனர். பிறகு இந்த மாநாட்டினை முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் கொடியேற்றி வைத்தார். மாநில செயலாளர் சலீம் மாநாட்டை துவக்கி வைத்து பேசினார். மாநில குழு ராமமூர்த்தி, மாநில துணை செயலாளர் சேது செல்வம், தேசிய குழு தினேஷ் பொன்னையா ஆகியோர் வாழ்த்தி பேசினர். தொகுதி செயலாளர் ஆறுமுகம் மாநாட்டு அறிக்கை வாசித்தார். இம்மாநாட்டில் தேசிய குழு தினேஷ் பொன்னையா, தொகுதி குழு ராஜா, கலியமூர்த்தி, மாநில குழு விஜயபாலன், வழக்கறிஞர் ரவீந்திரன், பொருளாளர் நாராயணன், தசரதா ஆதிமூலம், கங்காதரன், ராமச்சந்திரன், முத்து பழனியம்மாள், சரவணன், சக்திவேல், மதியழகன், பாண்டியன், உதயகுமார், கனகராஜ், முத்துலிங்கம், அன்புராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் மாநாட்டில் பாகூரில் பெண்களுக்கு தனியாக அரசு தொடக்கப்பள்ளி அமைக்கப்பட வேண்டும், பாகூர் மேரி வீதியில் போக்குவரத்தை முறைப்படுத்த வேண்டும், பாகூரில் மீன் அங்காடி அமைக்க வேண்டும், விழுப்புரம் நாகப்பட்டினம் புறவழிச்சாலை பாகூர் பின்னாச்சி குப்பம் சாலை சந்திப்பில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த மாநாட்டில் 150க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். பாரதியார் தினம் மற்றும் குடியரசு தின விளையாட்டுப் போட்டிகள் 2025, 2026ஆம் ஆண்டு தடகள போட்டிகளின் தொடக்க விழா நடைபெற்றது. பாரதியார் தினம் மற்றும் குடியரசு தின விளையாட்டுப் போட்டிகள் 2025, 2026ஆம் ஆண்டு அண்ணா கிராமம் ஒன்றிய குறுவட்ட மைய அளவிலான தடகள போட்டிகளின் தொடக்க விழா கடலூர் அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு கடலூர் மாவட்ட கல்வி அலுவலர் இஸ்மாயில் தலைமை தாங்கி விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைத்தார். அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் அன்னபூரணி வரவேற்புரை நிகழ்த்தினார். சிறப்பு விருந்தினர்களாக கடலூர் மாவட்ட உயர்கல்வி ஆய்வாளர் ராஜமாணிக்கம் மற்றும் பணி நிறைவு பெற்ற தூக்கணாம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளி உதவி கல்வி இயக்குநர் ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விளையாட்டு அறிக்கையை அண்ணா கிராம குறுவட்ட போட்டி செயலாளர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் சுந்தரேசன் வாசித்தார். விளையாட்டுப் போட்டிகளை அனைத்து அண்ணா கிராம குறுவட்டமாக உடற்கல்வி இயக்குநர் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் நடத்தி கொடுத்தனர். சுமார் 700 மாணவர்கள் விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்றவர்களுக்கு விருதுகள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நிறைவாக உடற்கல்வி ஆசிரியர் தனசேகரன் நன்றி உரையாற்றினார். கோவில்பட்டி அருகே VMS நகரில் கோவில்பட்டி கடலை மிட்டாய் குறுங்குழுமம் கட்டிடம் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி VMS நகரில் கோவில்பட்டி கடலை மிட்டாய் உற்பத்தியாளர் சங்கம் மற்றும் மாநில அரசுடன் இணைந்து குறுங்குழுமம் கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. மாநில அரசின் பங்களிப்பு 90%, 10% கோவில்பட்டி கடலை மிட்டாய் உற்பத்தியாளர் சங்கத்தின் பங்களிப்பில் சுமார் 7.13 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவிருக்கும் குறுங்குழுமமாக கட்டிட அடிக்கல் நாட்டு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி வைத்து கட்டிட பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் கோவில்பட்டி வருவாய் கோட்டாட்சியர் மகாலட்சுமி, வட்டாட்சியர் பாலசுப்ரமணியன், நகரமன்ற தலைவர் கருணாநிதி, ஒன்றிய செயலாளர்கள் முருகேசன், ராதாகிருஷ்ணன், ஜெயக்கண்ணன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். உளுந்தூர்பேட்டையில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக வணிகர் சங்க தலைவர் அறிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலும் விவசாயிகள் கொண்டு வரும் விளைபொருட்களுக்கு வியாபாரிகள் நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் பணத்தை செலுத்த வேண்டும் என வேளாண் ஆணையர் அறிவிப்பு வெளியிட்டதை கண்டித்தும்
வியாபாரிகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் மூலம் விவசாயிகளின் வங்கி கணக்கிற்கு பணத்தை செலுத்தும் முறையை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் எனவும், அல்லது விவசாயிகளின் விளைபொருட்களுக்கான தொகையை விவசாயிகளின் வங்கி கணக்கிற்கு வியாபாரிகள் நேரடியாக செலுத்த வேண்டும் என்ற வேளாண் ஆணையரின் உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள வியாபாரிகள் 30ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக வியாபாரி சங்க தலைவர் முத்துக்கனி கூறினார். மேலும் கோரிக்கை மனுவை உளுந்தூர்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளரிடம் வியாபாரிகள் சங்கத்தினர் வழங்கினர். ஆண்டிப்பட்டியில் களஞ்சியம் பெண்கள் இயக்கம் சார்பில் பெண்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டாரத்தில் செயல்படும் களஞ்சியம் பெண்கள் இயக்ககம் சார்பாக 3ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முன்னதாக களஞ்சியம் பெண்கள் இயக்கம் சார்பாக பெண்கள் பாதுகாப்பு குறித்தும், மது போதை ஒழிப்பின் அவசியம் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பது குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஆண்டிப்பட்டி பழைய காவல் நிலையம் முன்பிருந்து ஆண்டிப்பட்டி பேருந்து நிலையம் வழியாக தேனி, மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் வந்து அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே உள்ள தனியார் மண்டபம் வரை பேரணியாக வந்தனர். இந்த ஊர்வலத்தை ஆண்டிப்பட்டி காவல் ஆய்வாளர் சரவணகுமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கும்பம் எடுத்தும், பெண்கள் பாதுகாப்பின் அவசியம் குறித்த பதாகைகளை கைகளில் ஏந்தையும் பேரணியாக கோஷமிட்டபடி வந்தனர். அதனைத் தொடர்ந்து அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் களஞ்சியம் பெண்கள் இயக்ககத்தின் 3ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக இந்தியன் வங்கி மேலாளர், கனரா வங்கி மேலாளர், பேராண்மை இயக்குனர், தோட்டக்கலை உதவி இயக்குனர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசினர். கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை ஆண்டிப்பட்டி வட்டார களஞ்சியம் பெண்கள் இயக்கத்தினர் செய்திருந்தனர். திண்டிவனம் சோழமண்டல லைன் சங்கம் துவக்க விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள ஆரியாஸ் ஹோட்டலில் புதிய திண்டிவனம் சோழமண்டல லைன் சங்க துவக்க விழா, புதிய பொறுப்பாளர்கள் பணியேற்பு விழா, சேவை திட்டங்கள் துவக்க விழா ஆகிய முப்பெரும் விழா விருத்தாச்சலம் டெம்பிள் சிட்டி லைன் சங்க தலைவர் குமாரசுவாமி தலைமையில் நடைபெற்றது. செயலாளர் செல்வகுமார் அனைவரையும் வரவேற்றார். இதில் சாசன தலைவராக அன்னை சந்தானம், சாசன செயலாளர் நவநீதன், சாசன பொருளாளர் அஜய்குமார் ஆகியோருக்கு பதவியேற்பு விழா மாவட்ட ஆளுநர் ராஜா சுப்பிரமணியம், மாவட்ட முதல்நிலை ஆளுநர் சாலை கனகதாரன், மாவட்ட 2ஆம் நிலை ஆளுநர் கமல் கிஷோர் ஜெயின், முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் ராஜன், தணிகாசலம், சரவணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி பதவியேற்பு மற்றும் சேவை திட்டங்களை துவக்கி வைத்தனர். இதில் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பிற சங்கங்களின் பொறுப்பாளர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். படூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை அமைச்சர் அன்பரசன் துவக்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் படூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் படூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் ஏற்பாட்டில் திருப்போரூர் திமுக ஒன்றிய பெருந்தலைவர் SRL இதயவர்மன் தலைமையில் நடைபெற்றது. இம்முகாமினை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து முகாமினை பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு மருந்து மாத்திரைகள், கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் ஆகிய நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்த முகாமில் 15 துறைகள் மூலம் 46 வகையான சேவைகள் நடைபெற்றது. மகளிர் உரிமை தொகை கோரியும், இலவச வீட்டுமனை பட்டா, முதியோர் உதவித்தொகை, புதிய ரேஷன் அட்டை, மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட 15 துறைகளின் சார்பில் முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பையனூர் சேகர், செங்கல்பட்டு மாவட்ட சார் ஆட்சியர் நாராயண சர்மா, திருப்போரூர் வடக்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் சுதாகர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். டாக்டர் பாரிவேந்தரின் பிறந்த நாளையொட்டி விழுப்புரம் மத்திய மாவட்ட IJK சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அடுத்துள்ள மணம்பூண்டி பகுதியில் உள்ள விழுப்புரம் மத்திய மாவட்ட அலுவலகத்தில் மாவட்ட தலைவரும் பார்கவ குல முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொருளாளருமான செந்தில்குமார் தலைமையில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தன் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. இதில் ரிஷிவந்தியம் தொகுதி மாவட்ட தலைவர் பொன்முடி, திருக்கோவிலூர் தொகுதி மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமார், தலைமை கழக பேச்சாளர் சிதம்பரநாதன், மாவட்ட துணை செயலாளர் குருமூர்த்தி, திருவெண்ணைநல்லூர் ஒன்றிய தலைவர் ராதாகிருஷ்ணன், மணம்பூண்டி ஒன்றிய செயலாளர் ரமேஷ், மணம்பூண்டி ஒன்றிய செயலாளர் லட்சுமி நாராயணன், மாவட்ட மாணவரணி தலைவர் பிரசாந்த் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
இக்கூட்டத்தில் வரும் 23ஆம் தேதி SRM பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது குறித்தும், அதனைத் தொடர்ந்து 24ஆம் தேதி டாக்டர் பாரிவேந்தர் அவர்களின் பிறந்தநாளையொட்டி அன்னதானம் செய்வது உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. வடமணிப்பாக்கம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் பங்கேற்றார். செங்கல்பட்டு மாவட்டம் வடமணிப்பாக்கம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயந்தி வடிவேல், ஒன்றிய கவுன்சிலர் பானுமதி ராஜசேகர் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், ஒன்றிய பெருந்தலைவர் கண்ணன், ஒன்றிய செயலாளர் கோகுலக்கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டனர். இந்த முகாமில் வருவாய்த்துறை, மின்சாரத்துறை, காவல்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட துறைகள் மூலம் 46 வகையான சேவை திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த முகாமில் அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஊத்தங்கரை அடுத்த சிங்காரப்பேட்டை பெரிய ஏரியிலிருந்து விவசாய நிலத்திற்கு மண் எடுப்பதற்கு அனுமதி பெற்றுக்கொண்டு செங்கல் சூளைகளுக்கு மண் எடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த சிங்காரப்பேட்டை பெரிய ஏரியிலிருந்து விவசாய நிலத்திற்கு விவசாயிகள் பயன்படுத்துவதற்காக பெரிய ஏரியிலிருந்து மண் எடுப்பதற்கு PW அதிகாரிகளிடம் விவசாய நிலத்திற்கு மட்டும் மண் பயன்படுத்த வேண்டும் என அனுமதி பெற்றுக்கொண்டு செங்கல் சூளைகளுக்கு JCB, ஹிட்டாச்சி, டிப்பர் போன்ற இயந்திரங்களை பயன்படுத்திக் கொண்டு இரவு பகல் என கனிம வளத்தை கொள்ளையடிக்கின்றனர். கேட்பவர்களுக்கு நாங்கள் முறையான அனுமதி பெற்றுதான் செங்கல் சூளைக்கு மண் எடுக்கிறோம் என்று கூறுகின்றனர். இதுபோன்று சிங்காரப்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் தொடரும் கனிம வள கொள்ளையை கண்டும் காணாமல் இருக்கும் அதிகாரிகள் இதன் மீது உரிய விசாரணை செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள், பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தீவனூரில் சமூக நல உரிமைகள் நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சமூக நல உரிமைகள் நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் மயிலம் அடுத்த தீவனூரில் நடைபெற்றது. சங்கத்தின் மாநில தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு சங்கத்தின் மாநில பொருளாளர் ராஜன், மாநில மகளிரணி செயலாளர் சுமதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தலைமை நிலைய செயலாளர் தணிகைமலை, சட்ட ஆலோசகர் ஹென்றி ஜோசப், இணை பொதுச் செயலாளர் அரவிந்தன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் சின்னையன், பிரேம்குமார், சிவலிங்கம், சரவணன், முத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் தமிழகத்தில் உள்ள கோவில்கள் மூலமாக அறநிலையத்துறைக்கு வருகின்ற வருமானங்கள் மற்ற துறைகளில் பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த நிகழ்ச்சியின் முடிவில் மாநில SC/ST சங்க தலைவர் சங்கர் நன்றி கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதலமைச்சரின் உறுதிமொழியை ஏற்க மறுத்த PRTC ஊழியர்கள் 3வது நாள் தொடர் வேலைநிறுத்த போராட்டம். புதுச்சேரி மாவட்ட சாலை பாதுகாப்பு கமிட்டி ஆலோசனை கூட்டம், அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்பு. 1 மாதத்திற்குள் தலித் அமைச்சரை நியமிக்க வேண்டும், ஒருங்கிணைந்த ஆதி திராவிடர் இயக்கங்களின் கூட்டமைப்பு வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.